चलो कुटीज़ वेलकम टू अवर अनिशा आर क्रिएटिव चैनल इनकी நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சு டைப் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் போல் நாட் போட்டு நம்ம நூலை வந்து ரெண்டாக தான் எடுத்துக்குவோம். இந்த எல்லாமே நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து 2 இதாக எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம். கீழேருந்து நாட் போட்டு எடுக்கும்போது என்னன்னாக்கா துணியை விட்டு மேலே வராத மாரி பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு மெயினாக சில இது என்னன்னாக்கா ஒர்க் பண்ணும்போது மேலே வந்துடும் எழுத்துக்கு சின்ன லாக்காக போடும்போது அப்படி வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுவிட்டு அந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணாக்கா இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட பேசிக் தான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம். அதே மாதிரியே தான் இது வரும். ஆனால் மேலே வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா அதில் வந்து லாக் போட்டு கீழே லாக் போட்டு மேலே லாக் போட்டுன்னு இழுத்துட்டு வருவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம இழுத்து கீழே மட்டும் லாக் போட்டு வரோம் பார்த்தியா, அதே தான் கீழே ஒரு லாக்கு. இப்போ ஏன் வீடியோ கட் ஆகிடுச்சுனாக்கா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் பட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்காமல் ஸ்டாப் ஆகி அது பட்டுக்கு ஓடிட்டு வந்திருக்கு. எனக்கு தெரியாமல் நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட் வீடியோவில். இது திருப்பி நான் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கேன். இது என்னன்னாக்கா குட்டி லாக் போட்டுட்டு மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து குட்டி லாக்கு 2 ஸ்டிச்சு அந்த இடத்துல நான் போடுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கே இழுத்துட்டு வந்து குட்டி லாக்கு மேலே கொண்டுட்டு போய் இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக்கு. அதே சேம் மெத்தட் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இது. ஆனால் இது சைடாக போடுறதுனால இது ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சே சொல்லுவோம். இது வந்து கொம்பு டிசைனுக்கு ஃப்ளவருக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜாக்கெட் ஒர்க்கில் அதிகமாக இந்த ஒர்க் வந்து கொம்பு டிசைனுக்கு தான் இது வரும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இது இப்போ வந்து நான் லாக் போட்டு அந்த இதில் வந்து முடிச்சுக்கிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு வந்து கீழே தான் குட்டி லாக்கு, மேலே நம்ம லாக் போடக்கூடாது. இதில் அந்த கோட்டுக்குள்ளேயே நம்ம அந்த கோட்டு மேலேயே லாக் போட்டுகிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பர்ஃபெக்டாக டிசைன் வரும். இது வந்து என்னன்னாக்கா ஹாஃப் லோடிங் ஸ்டிச் என்ன டிசைன் பண்ணுனாக்கா கொம்பு டிசைன் தான் நான் போடுறேன். இதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். 3 கொம்பு டிசைனு அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் மாதிரி ட்ராயிங் பண்ணி அதுவில் வந்து நான் குட்டியாக ட்ராயிங் பண்ணுறேன். நீங்களும் குட்டியாக பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அந்த நெக் டிசைனை சுற்றி என்ன பண்ணுவேன்னாக்கா குட்டி கொம்பு டிசைன் போட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் கலராக கொடுத்து ஒரு கொம்பு ஒரு கலரு ஒரு கொம்பு ஒரு கலர்னு கொடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஒரே கலராக சென்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.